குழந்தை உயிரை காப்பாத்தணுங்கிற வேகத்துல கையில இருந்த காசு எல்லாம் குழந்தை ஆபரேஷனுக்கு செலவு பண்ணிட்ட. குழந்தையோட அம்மா ஆபரேஷனுக்கு செலவு பண்ண காசை திருப்பி தரேன்னு என்கிட்ட சொன்னப்பவும் கஷ்டத்துல இருக்கிறவங்க கிட்ட காசை திருப்பி வாங்க என் மனசு ஒத்துக்கலமா. காசை வாங்காமலே வந்துட்ட. ஒருத்தவங்க உயிரை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம்தான் பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க பசி ஆத்துறதும். பல வருஷமா நல்ல சாப்பாடே சாப்பிடாத ஜெயில் கைதிங்க சஞ்சீவ் பிறந்த நாள் அன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சஞ்சீவ வாழ்த்துனா அந்த புண்ணியம் சஞ்சீவ காப்பாத்தோன்னுதான். ஜெயில இருக்கிற கைதிங்க எல்லாருக்குமே சஞ்சீவ் கையால சாப்பாடு போடலான்னு இருந்தேன். ஆனா நான் கடன் கேட்ட இடத்துல எல்லாம் எனக்கு பணம் கிடைக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல தாயே. அதான் நல்லா யோசிச்சு பார்த்து உன் சன்னதிக்கு வந்திருக்கேன். இப்போ நான் பண்ண போற விஷயம் தப்புதான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா 10 பேரு பசி ஆத்துறதுக்காகவும் அந்த புண்ணியம் சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்துங்கிற நம்பிக்கையிலையும் இந்த தப்ப நான் தெரிஞ்சே பண்றேன் தாயே. எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலம்மா. என்ன மன்னிச்சிரு தாயே. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற கடைசி தங்கம் இதுதான். என் தாலிய காப்பாத்த தாலியவே அடமானம் வைக்க போறேன். இந்த தாலிய அடமானம் வச்ச பணத்துல 10 பேர் பசி ஆத்தி அப்புறம் சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்த புண்ணியம் தேட போறேன். நான் பண்ற தப்புக்கு நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துப்பேன் தாயே. என் தாலியை மீட்கிற வரைக்கும் உன்னோட இந்த மஞ்ச கயிறு தான் சாமி எனக்கு தாலி. சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து நீதான் தாயை காப்பாத்தணும். काम देख नीचे। सर क्या चाहिए आपको? இல்ல சார், அர்ஜென்ட்டா எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குமா? Surety anything you have?
சார், இந்தாங்க, இந்த தாலியை அடமானம் வச்சுக்கிட்டு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க. दे दो, देख रहे. ये लो मैडम. தேங்க்ஸ். சொல்லுங்க அத்தை. அபி, ஒரு குட் நியூஸ். என்னத்த? சஞ்சீவ் கேஸ ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிருந்தல்ல, அதுக்கான ஹியரிங் டேட் வந்துருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அத்தை. எனக்கு சஞ்சீவ் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தாலே போதும். ஆமா, நீ எங்கம்மா இருக்க? நாளைக்கு சஞ்சீவோட பர்த்டே இல்ல அத்தை. அதான் நாளைக்கு சஞ்சீவ் ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து வடை பாயாசத்தோட அவரு கையால சாப்பாடு போட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார் அத்தை. அதான். ஆமா, நல்ல ஐடியா தான். கைதிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா ஜெயிலர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமே. அதெல்லாம் வாங்கிட்டேன் அத்தை. அப்படியா? கைதிகளுக்கு சஞ்சீவ் சாப்பாடு கொடுக்கலான்னு ஜெயிலர் சொல்லிட்டாரு. சூப்பர் அபி. ஆமா, ஸ்வீட்ஸ் எல்லாம் நீ எந்த கடையில வாங்க போற? இல்ல அத்தை, சஞ்சீவுக்கு கடையில ஸ்வீட்ஸ் வாங்கினா பிடிக்காது. நான் செய்யற ஸ்வீட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதான் அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் நானே என் கையால செஞ்சிருக்கேன். நீயே பண்றியா? என்ன அபி சொல்ற? கூட ஹெல்ப்புக்கு யாராவது இருக்காங்களா? இல்ல அத்தை. 100 கைதிகளுக்கு சாப்பாடு, ஸ்வீட், பலகாரம் இதையெல்லாம் தனி ஆளா நீ எப்படிமா பண்ண போற? கஷ்டமா இருக்காது? நான் வேணா நம்ம வீட்ல இருந்து சர்வன்ஸ் யாரையாவது அனுப்புவா? என் சஞ்சீவுக்காக நான் பார்த்து பார்த்து பண்றது எனக்கு எப்படி அத்தை கஷ்டமா இருக்கும். எனக்கு ஹெல்ப்புக்கு ஆளெல்லாம் வேணாம், நானே பாத்துக்கிறேன். அபி, சஞ்சீவ்க்கு நீ பொண்டாட்டிய அமைஞ்சது அவன் பண்ண புண்ணியம். இல்லத்த, சஞ்சீவ் எனக்கு புருஷனா கிடைக்க நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். பிறந்ததுல இருந்து ஏசி ரூம்ல வளர்ந்தவரு எனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும்னு நினைச்சு என்ன டெல்லிக்கு கூட்டிட்டு வந்து பண்ணாத தப்புக்கு கொலை கேஸ்ல மாட்டி தூக்கு தண்டனை கைதியா இப்போ ஜெயில கொசு கடையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இவ்ளோ கஷ்டத்துல கூட சஞ்சீவ் என்ன யார்கிட்டயும் விட்டு கொடுத்ததே இல்ல. ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல. ஏன் ஸ்ரீஜா கிட்ட கூட அபி என்ன ஜெயில இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருவான்னு பெருமையா தான் பேசியிருக்காரு. அவர் எனக்காக பண்ணதுக்கு முன்னாடி நான் அவருக்காக பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத. எனக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஆசைதான். எனக்கு என் சஞ்சீவ் வேணும். நான் சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அபி, நீ கவலைப்படாத, நமக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ சொன்ன மாதிரியே சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்துறோம். நீயும் சஞ்சீவும் 100 வருஷம் ஒன்னா வாழணும். இதை யார் செய்யறாங்களோ இல்லையோ, சஞ்சீவும் கழுத்துல கட்டின அந்த தாலி செய்யும். உன் கழுத்துல இருக்கிற தாலி சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தும், ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரும். நீ கவலைப்படாத அபி. இத பாரு, நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா தூங்கு. நாம மார்னிங் மீட் பண்ணுவோம். சரிங்க அத்தை.
என் உயிரை கொடுத்தாவது உன்னை தூக்கு தண்டனையில இருந்து நான் காப்பாத்துவேன் சஞ்சீவ். சார், எதுக்கு போலீஸ் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சீக்கிரம் தூங்க சொல்றாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பேசாம தூங்கு. சார் சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கதான். வேணாப்பா, சொன்னா கேளு. உங்ககிட்ட எந்த ஒளிவு மறையும் இல்லாம பழகுற என்கிட்டயே மறைக்கிறீங்கல்ல? இல்லப்பா தம்பி, அதுக்கு இல்லப்பா. அப்ப சொல்லுங்க சார். இந்த ஜெயில்ல ஆ, இப்படி அடிக்கடி நடக்கும். நாளைக்கு தூக்கு தண்டனை கைதி ஒருத்தனுக்கு காலையில தூக்கு. தூக்கு தண்டனை கைதி ஒருத்தன் தான் சாக போறத நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கும்போது நாம மட்டும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அது தூக்கு தண்டனை கைதி மனச இன்னும் கஷ்டப்படுத்தல. அதான் போலீஸ் நம்ம எல்லாரையும் சீக்கிரம் தூங்குன்னு சொல்லிட்டு போறாரு. சாக போறவனுக்கு ஏதோ எங்களால முடிஞ்ச சின்ன மனிதாபிமான செயல். ஐபிஎஸ் ஆபீசரை அவர் ரூம்ல வச்சு இவர் கத்தியால குத்தி கொன்னுட்டாரு சார். ஏய், அவருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. பாத்தியா, நான் இதுக்கு தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல தயங்கினேன். நீயும் தூக்குல தொங்க போறத நினைச்சு கஷ்டப்படுறியா சஞ்சீவ்? சச்சா சார், நான் சாக போறத நினைச்செல்லாம் கஷ்டப்படல சார். அபியை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நானும் அபியும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு அபி ரொம்ப ஆசைப்பட்டா சார். ஆனா நான் அவளை புரிஞ்சுக்கவே இல்லை. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அபிய ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அபி என் கூட இல்லை சார். சார், நான் ஏன் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா சார்? நான் செத்துட்டா அபி தனிமரம் ஆயிடுவா சார். சார், இது வரைக்கும் சந்தோஷமே பார்க்காத என் அபி இனியாவது என்னால அவ சந்தோஷத்தை பார்க்கணும் சார். அபியும் நானும் ஒண்ணு சேர்ந்து நல்லா ஹாப்பியா சந்தோஷமா வாழணும் சார். கவலைப்படாத சஞ்சீவ், நீ போலீஸ் ஆபீசரை கொலை பண்ணல. நியாய தர்மம் உன் பக்கம் தான் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி உன் வைஃப் அபி உன்னை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்த கடுமையா போராடுறாங்க. அவங்க உன்னை கண்டிப்பா தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்திடுவாங்க. கண்டிப்பா நீ தூக்கு தண்டனையில இருந்து தப்பிச்சிடுவ. நீ எதுக்கும் கவலைப்படாத, மனசு போட்டு குழப்பிக்காம தூங்கு.
சஞ்சீவ், உங்களை பார்க்க உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஜெயிலரே உங்களை வர சொன்னாரு. அபி ஜெயிலுக்குள்ள வந்திருக்காளா? என்ன சொல்றாரு இவரு? சரி வா போய் பார்க்கலாம் சஞ்சீவ். வாப்பா. அபி சார், அபி 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 எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இவன் தான் உன்னை நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்கான். உன்னை பத்தியே பேசிட்டு இருக்காமா நைட்லாம். வர உள்ளதை தானப்பா சொன்னேன். சும்மா இருங்க சார். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஏ அபி, என்ன ஜெயிலுக்குள்ள வந்திருக்க? இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, அதான் உனக்காக நான் உள்ள வந்திருக்கேன். உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். என்னது? உன்னோட பர்த்டேக்காக நீ ஜெயில இருக்கிற எல்லாருக்கும் உன் கையால சாப்பாடு பரிமாற போற. சாப்பாடு? என்ன சொல்ற அபி? ஆமா சஞ்சீவ், இங்க பாரு. லட்டு, முறுக்கு, குலாப் ஜாமுன். என்ன இங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கு? நீதான் பண்ணியா? ஆமா சஞ்சீவ். हाय अभी। வணக்கம் சார். संजीव, हैप्पी बर्थडे। தேங்க்யூ சார். हाँ, सापड़ கொடுங்க. ஆரம்பிக்கலாம் சார். हाँ, आज दिन संजीव का बर्थडे है। उनको बीवी हम आपके लिए खाना लेके आया। अभी मैडम हमको साथ कुछ बात कर रहे हैं, देखेंगे। आइए अभी। நானா? अरे कुछ नहीं होगा, आइए अभी। சஞ்சீவ், வா வந்து பேசு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நமஸ்தே. வணக்கம் மேடம். எனக்கு ஹிந்தி அவ்வளவா தெரியாது, அதனால நான் தமிழ்லயே பேசுறேன். எனக்கு இப்படி முன்ன பின்ன பேசி பழக்கம் இல்ல. ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கங்க. நீங்க எல்லாரும் நல்லவங்க தான். ஏதோ ஒரு வேகத்துல தப்பு பண்ணிட்டு இங்க வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு இந்த சாப்பாட்டை பல கஷ்டங்களை தாண்டி தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு சஞ்சீவ மனசார வாழ்த்திட்டு போங்க. எல்லாரும் திருப்தியா சாப்பிடணும். அப்பா, என்னாச்சுப்பா? காரம் அதிகமா नहीं இருக்கா? बेटा, मैं जेल में आया 20 साल हो गया। मेरे जिंदगी में एक दिन भी ऐसे खाना खाता नहीं बेटी। என்ன சொல்ற? तुम दोनों जीते रहो बेटी। என்ன சொல்றாரு? அவரு ஜெயிலுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சா. இந்த மாதிரி ருசியான சாப்பாடு சாப்பிட்டதே இல்லையா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாருமா. சஞ்சீவ், நீயும் உட்காரு, நான் பரிமாறேன். இல்ல நான் எல்லாருக்கும் முதல்ல பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிடுறேன். உட்காரு சஞ்சீவ். அடா வாப்பா உட்காரு. சாப்பாடு எவ்வளவு நல்லா இருக்கு. வா உட்காரு. வா உட்காரு. வந்து உட்கார்ந்து சாப்பிடுப்பா. உட்காரு. வடை இன்னொன்னு வைக்கவா? போதும். நல்லா சாப்பிடு.